அல்லது அவருடைய உடலை கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம், இதற்கான வழி என்ன? இவங்களோட விஷயத்தில் எங்களுக்கு 3 மில்லியன் மட்டும் உடலை இலங்கைக்கு அனுப்புறேன்னு சொன்னால் சல்லியாக கொடுக்கணும். Hello everyone, welcome to my channel The Icon. வியட்நாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த 303 இலங்கை அகதிகளில் ஒருவர் தற்கொலை செய்து இறந்ததை அடுத்து அவருடைய உடலை இலங்கைக்கு கொண்டு வருவது தொடர்பான ஒரு சின்ன சட்ட சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஸோ அது தொடர்பாகவும் அதே மாதிரி அங்கே இருக்கின்ற ஏனைய இலங்கையர்களுக்கு என்ன நிலைமை, அவர்கள் திருப்பி இலங்கைக்கு வரப்போகிறார்களா இல்லாட்டி என்ன நடக்கப் போகின்றது என்றது தொடர்பான தகவலையும் நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தேன் வியட்நாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற 303 இலங்கையர்களை பற்றி. ஸோ அதில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே 2 நபர்கள் தற்கொலை முயற்சி செய்து அவங்களில் ஒருத்தர் காப்பாற்றப்பட்டிருந்தார், இன்னொருத்தர் ரொம்பவே கவலைக்கிடமாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருந்த நிலைமையில் அவர் இறந்திருந்தார். ஸோ அதனை அடுத்து இது போன 18ஆம் தேதி நடைபெற்றது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவருடைய மனைவி வேண்டுகோளை விடுத்திருந்தாங்க. என்னென்னா தன்னுடைய கணவனினுடைய உடலை இலங்கைக்கு கொண்டு வரணும், அதுக்கு எல்லாரும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் உட்பட 4 பிள்ளைகள் இருக்கணும். ஸோ அதனால் அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய அப்பா இறந்து விட்டார்ன்றது நான் உறுதிப்படுத்த அவங்களுக்கு அவங்களுடைய அப்பாவை காட்டணும் அப்படின்னு சொல்லியும் கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் இறந்த நபர் சிவலிங்கம் கிரிதரன் எனப்படுகின்ற யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியை சேர்ந்தவர். ஸோ இப்படியான நிலைமைகள் போய்கிட்டு இருக்கிறப்போ இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று எழுந்திருக்கிறது. அதாவது ஸ்ரீதரன் எம்பி இது தொடர்பான கேள்விகளை முன்வைத்திருந்தார். யாரிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியிடம் தன்னுடைய கேள்விகளை முன்வைத்திருந்தார். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அவருடைய உடலை கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி. அதோட பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைகளும் தந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க. ஸோ அவைக்கு அப்பாவை கட்டாயம் காட்டியே ஆகணும், அதுக்கான நடவடிக்கைகள் நீங்கள் என்ன மேற்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீதரன் எம்பி நாடாளுமன்ற உரையின் போது அலி சப்ரி அவர்களை பார்த்து அவர் கேட்கிறார். அலி சப்ரி எம்பியை பார்த்து கேட்டப்போ அவங்களுடைய பதில் என்னவாக இருக்கின்றது என்றால் அவங்களும் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க. யாரோட? அந்த இறந்து போன கிரிதரன் அவர்களுடைய மனைவியோட தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க. அவங்களும் சொல்லியிருந்தாங்க, இப்படி எங்களை கோல் பண்ணி பேசினாங்க, எங்கள்கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க, இதை தாண்டி 3 மில்லியன் ரூபாய் காசு கூட கேட்டாங்க. ஏனென்றா அங்கே இருந்து அவர்களுடைய உடலை கொண்டு வரணும்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு அவ்வளவு காசு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்கன்னு ஏற்கனவே அவங்களும் தன்னுடைய பதிவில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ அந்த வழி விவகார அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொல்லிச்சுன்னா அங்கே இருந்து அவங்களோட உடலை கொண்டு வரதுக்கு அவங்க எப்படி இருந்திருக்கணும்டா, அந்த 2 பேரும் தற்கொலை முயற்சி என்னென்று மேற்கொண்டவே இல்லைண்டா ஆல்கஹாலிக் பேசிக்கில் இருக்கிற ஒரு சானிடைசரை தான் அவங்க குடிச்சிருக்கணும். 2 பேரும் ஒரு சானிடைசர், ஆல்கஹாலிக் பேசிக் சானிடைசரை குடிச்சிருக்கணும். குடிச்சதில் ஒருத்தர் தப்பிச்சிட்டார், இன்னொருத்தர் செத்துட்டார். ஸோ இப்படியான நிலைமையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடலை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 3 மில்லியன் ரூபாய் கட்டாயமாக தேவைப்படுகிறது. ஸோ இந்த காசை இப்போ அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்ய முடியாது. அதே மாதிரி வெளிவிவகார அமைச்சு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ அவங்களும் கொடுக்க முடியாது. இப்படியான நிலைமையில கட்டாயம் அந்த 3 மில்லியன் காசை அவங்களுடைய குடும்பம் தான் தயார்படுத்தி தரணும். அவங்க அப்படி அதை ரெடி பண்ணி தந்தா மட்டும்தான் அந்த உடலை நாங்கள் இங்கே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி வெளிவிவகார அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். ஏன்னா அந்த 30 லட்சம் காசை அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு விதத்தில் சரியானது தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர் அப்படி சொன்னதை அடுத்து அப்படி இல்லை அவங்க 3 மில்லியன் காசு தர இயலாது, அவங்களால இயலாது அப்படின்னு சொன்னால் அந்த உடல் வியட்நாமிலேயே நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியும் வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருந்தார். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் எம்பி திருப்பி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அப்படி அவங்கள கொண்டு வரத்துக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி வீட்டில் சரியான கஷ்டம், ரொம்பவே வறுமை கோட்டின்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம். அப்படி இருக்கிறப்போ 3 மில்லியன் காசை திரட்டுறதுன்றது அவங்களுக்கு ரொம்பவே பெரிய ஒரு விஷயம். இப்படியா இருக்கிறப்போ இதுக்கு புலம்பெயர் தமிழ்நாட்டு உறவுகள் சில பேர் முன் வந்திருக்கிறாங்களாம் இந்த உதவிகளை மேற்கொள்ளுறதுக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் இங்கே கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வெளிவிவகார அமைச்சர்கிட்ட தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு ஸ்ரீதரன் எம்பி. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இனி புலம்பெயர் உறவுகள் இனி அவங்க எல்லாருமா கண்டக்ட் பண்ணி இது உண்மையிலேயே ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயமா தான் போக போகுது. ஏனெண்டா யாராச்சும் ஒரு அரசியல்வாதி இதில் தலையிட்டு இது சம்பந்தமான விஷயங்களை முன்னெடுத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த உடலை இங்கே கொண்டு வந்தால் தான் முடியுமே தவிர வேறு யாராலையும் முடியாது. ஸோ இது உண்மையிலேயே புலம்பெயர்ந்த உறவுகள் அரசியல்வாதிகளோட தொடர்பு கொண்டு இதுக்கான உதவிகளை செய்து அந்த அவர்களுடைய உடலை
உடலை வந்து இங்கே கொண்டு வரணும். ஸோ இதுதான் இனி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட 18ஆம் தேதி நடந்த இன்றைக்கு இப்போ இன்றைக்கி 30ஆம் தேதி இந்த மாதம் முடிய போகுது. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டங்களில் ரொம்ப நாள் ஆயிடுச்சுது. ஸோ இதுக்கு பிறகு எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களோட உதவியோடு அந்த உடலை வந்து கொண்டு வர நடவடிக்கையில் தற்பொழுது மேற்கொண்டு அந்த நடவடிக்கையை வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இனிமேல் என்ன மாதிரின்னு தெரியும், அந்த 3 மில்லியன் கிடைச்சிட்டுதா, இனி அந்த உடலை கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மிச்சம் 302 பேர், இப்போ 302 பேர் இருக்கிறாங்க மிச்சமாக. அந்த 302 பேருடையும் இதன் அடிப்படையில் வந்து இதுக்கு பிறகு அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நாட்டுக்கு போக போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட இடத்துல 85 பேர் நாட்டுக்கு திரும்பி வாரதா அவங்க வந்து சொல்லியிருக்கணும். ஸோ சம்மதம் தெரிவிச்சிருக்கிறோம் 85 பேர் இங்கே திருப்பி வாரத்துக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அவங்கள 2 வாரத்துக்கு இடையில் வந்து அவங்கள இலங்கைக்கு கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஸோ 85 பேரும் வெகு விரைவில் 2 வாரத்துக்குள்ளேயே இலங்கைக்கு திரும்பி வந்துடுவினோம். அதில் பார்த்தீங்கன்னா மிச்ச ஆக்கள் வந்து இப்போ 85 பேர் இத்த வரைக்கும் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறோம். ஸோ சில மற்றாக்களும் உடனே சம்மதம் தெரிவிக்கணுமா இனிமேல்ன்றது தெரியல. அப்படி இல்லை நாங்கள் தர மாட்டோம்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்களா இருந்தால் அவங்களோட வந்து ஐநா மனித உரிமை பேரவை வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் அவையல் பேச்சுவார்த்தை என்ற அந்த காலப்பகுதி வந்து ரொம்பவே நீண்ட காலமாக இருக்கும். அதாவது அவங்க 2 வருஷமும் வியட்நாமில் தடுத்து வைக்கப்படலாம், 3 வருஷமும் வியட்நாமில் தடுத்து வைக்கப்படலாம். ஸோ அதாவது நிறைய ஒரு நீண்ட கால பேச்சுவார்த்தையாக இருக்கும். அது அவங்க உடனடியாக அவங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்க போகிற 3 வருஷங்களையோ 4 வருஷங்களையோ கட்டாயமாக நாட்டுக்கு திரும்பி வந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒன்று செய்து அவங்களுடைய கடனை ஓரளவுக்காச்சு அடைக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழல் ஏற்படக்கூடும். ஸோ அந்த 85 பேரும் வர்றதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. இனி மிச்சாக்கள் வந்து இனிமேல் என்ன மாதிரி அவங்களுடைய முடிவு எடுக்க போகிறாங்கன்றது தெரியல. அப்படி அவங்க வராட்டி அவங்களுக்கான முடிவு இனிமேல் பேச்சுவார்த்தைகள் மூலமாக நடக்கும். ஸோ அது இப்படியா இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் ஏற்கனவே இந்த ஓமான் ஓமான்லேருந்து பெண்களை நாடு கடத்தினது, அப்படி அவங்களை விற்பனை செய்தது, பாலியல் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தினது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கிட்டத்தட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்போது நான் பழைய வீடியோவில் போட்டப்போ ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நோட் பண்ணிங்களா என்னோட தெரியல, பட் அதை நான் திருப்பி சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மனித கடத்தலில் ஈடுபட்ட நபர் வந்து தன்னை எப்படி அடையாளப்படுத்தினவர்ண்டா தான் ஒரு ஜனாதிபதி செயலகத்தின் செயலாளர் அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்தியிருந்தவர். ஸோ இப்படி ஒரு பெரிய பதவியை அவர் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு யாராச்சும் ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தருடைய உதவி இல்லாமல் அவர் அந்த ஒரு பதவியை எடுத்துக்கொள்ள மாட்டேர். நான் இந்த பதவியில் வகிக்கிறேன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேர். ஸோ யாராச்சும் சப்போர்ட் அவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓமானில் இருக்கிற இலங்கை தூதரகத்தில் 3ஆம் நிலை செயலாளராக செயற்படுத்திக் கொண்டிருக்கின்ற செயலாளர் வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருடைய பதவி தற்காலிகமாக பதவியிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டு அவர் திருப்பி இலங்கை நாட்டுக்கு திரும்பி வந்த வேளையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டுநாயக்கா விமான தளத்தில் வச்சு அதிகாலை 4 மணி அளவில் வந்து அவரை கைது செய்திருக்கணும். ஸோ அவரை இப்போ விசாரணைகளுக்காண்டி கொண்டு போயிருக்கிறாங்க. இனிமேல் இருக்கிற விசாரணைகளில் தான் பெண்களை வந்து எப்படியெல்லாம் அவங்களை இந்த நாட்டுக்குள்ள அனுப்பி வச்சாங்க, என்னென்ன செய்தாங்க அப்படின்ற தகவல்கள் வந்து இனி நடக்க போகிற விசாரணைகள் மூலமாகத்தான் தெரிய வரும். ஸோ இந்த விஷயங்களை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வந்தேன். உண்மையிலேயே இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த 85 பேர் இலங்கைக்கு வர்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். மற்றவர்களும் வந்து சம்மதம் தெரிவித்தா உண்மையிலேயே நல்லதாக இருக்கும். இதன்படி உங்களுடைய கருத்து, அதாவது அவர்களும் மற்றவர்களும் இலங்கைக்கு வர்றது வந்து நல்லதா இல்லையா? ஸோ இந்த 2 தகவலை பற்றியும் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த 85 பேரும் இலங்கைக்கு வர சம்மதித்ததை இட்டு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா ஏனையவர்களும் மிகுதி இருக்கிற நபர்களும் வந்து வர்றதுக்கு சம்மதம் தெரிவிக்கணும். அவங்க சேஃபாக இலங்கை நாட்டுக்கு வந்து அவங்க தங்களுடைய உறவுகளோட சேர்ந்து நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையமாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.